பிரபஞ்ச சக்தியை வணங்கி எல்லாம் உள்ள எம்பெருமான் ஸ்ரீ ஈசனை வணங்கி மகாவிஷ்ணுவை இணங்கி பிரம்மதேவனை வணங்கி என ஈன்ற தாய் தந்தையை வணங்கி முன்னோர்களை வணங்கி எனக்கு பேச வாய்ப்பளித்த ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நிறுவனர் பண்டிட் குரு ஆச்சாரிய பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, அதாவது 11ஆம் பாவம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்வில் மிகவும் தேவைப்படுகின்ற பாவம் தான் 11ஆம் பாவம். லாபம். எதற்கெடுத்தாலும் ஒரு மனுஷனுக்கு பணம் வேணும். ஆனால் அந்த பணம் எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. ஒருத்தர்கிட்ட கம்மியாக இருக்குது, ஒருத்தர்கிட்ட அதை விட அதிகமாக இருக்குது, ஒவ்வொருத்தருக்கு அளவு கடந்து அதிகமாக இருக்குது. ஆனால் ஒவ்வொருத்தருக்கு பணம் கையில் இருந்தால் கூட அது கடனில் இயங்குது. லாபம் வரணும்னா பணம் நமக்கு லாபமாக அமைய வேண்டும். அப்பொழுது தான் கடனெல்லாம் தீர்த்து நம்ம காசு நம்மளுடைய பணம்னு சுய காலில் நிற்க முடியும். அதற்கு லாபத்தை பெற வேண்டும். பணம் கடன்லையும் இருக்கலாம், ஆனால் தன்னுடைய லாப பணமாக முழுமையாக இயங்க வேண்டும். அப்பொழுது தான் ஒரு மனிதனுக்கு நிறைவான திருப்தி ஏற்படும். கடனில் இருக்கும் பணம் லட்சக்கணக்கில் புழங்கிட்டு இருப்பாங்க. வண்டி இருக்கும், கார் இருக்கும், வீடு இருக்குது, எல்லாம் இருக்கும். பணம் புழக்கத்திலையும் இருக்கும், பிஸ்னஸ் செய்வாங்க, புழக்கத்தில் இருக்கும். ஆனால் பார்த்தா 50 லட்சம் அவங்களுடைய மொத்தம் 1 கோடி அவங்களுடைய சொத்து மதிப்பு இருக்குன்னா 2 கோடி ரூபா 1.5 கோடி ரூபா கடன் இருக்கும். இல்லைன்னா 90 லட்சம் 10 லட்சம் இப்படி 90 லட்சம் கடன் இருக்கும். முழுமையாக அசலை விட முழுமையாக கடன் இருக்கும். அப்போ பணம் இருக்குது, அவங்களும் பொழைச்சிட்டு தான் இருக்கிறாங்க, ரொட்டேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் லாபம் கிடைக்கும். அந்த லாபம்னு இருந்தால் தான், எதுவுமே இல்லைன்னா கூட வாடகை வீட்டில் இருந்தால் கூட நமக்குன்னு இருக்கிற ஒரு 10 ரூபாயாவது லாபம். எந்த டென்ஷனும் கிடையாது. சொந்த வீடு இல்லைன்னா வாடகை கட்டுறோம், ரைட்டு. சொந்த வீடு இருக்குது, ஆனால் கை இருப்பு என்ன இருக்குது? அதுதான் கேள்வி. கை இருப்பு லாபம். அந்த லாபத்தை இயக்க வேண்டும் என்றால் அந்த 11ஆம் பாவத்தை இயக்க வேண்டும். இப்போ ஒரு வீடு வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், வாஸ்துப்படி நம்ம வீடு கட்டினா கூட, ஆனால் அந்த லாபம்னு இருந்தால் தான் சுயமாக நமக்குன்னு அதை கொண்டாட முடியும். அந்த வகையில் பார்த்தோம்னா லாபம் என்ற ஒரு அடிப்படை கருத்தினை வைத்து ஜோதிடத்திலே சொல்லப்படுகின்ற 11ஆம் பாவத்தை இயக்க வேண்டும் என்றால், பொதுவாக இந்த மேசலக்கணக்காரங்க, அந்த மேசலக்கணத்துக்காரங்க 11ஆம் பாவத்தை இயக்க வேண்டும் என்றால் முழுமையாக அவங்களுக்கு பணம் வராது. ஒரு லாபத்தை 100 ரூபா லாபம் வரதா இருந்தால், ஒரு தொழில் செஞ்சாங்க, ஒரு கூலி கிடைக்கணும், 500 ரூபா கூலி கிடைக்குதுன்னா கூட இந்த மேசலக்கணக்காரங்களுக்கு கூலி 300 ரூபா 400 ரூபா 10 20 ரூபா குறைச்சி தான் வரும். அந்த மேசலக்கணக்காரங்க லாபம் பொதுவாக மூத்த சகோதரனையோ அண்ணன் வயதில் இருக்கிறவங்களையோ கூட வச்சுக்கிட்டா கொஞ்சம் லாபம் கம்மியாக தான் கிடைக்கும். உறவு வச்சுக்கலாம், ஆனால் அவங்களுக்கு அடிபணிஞ்சு போய் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அண்ணன்மார்களுடன் அந்யோன்யமாக இருக்கக்கூடாது. பாத்திரமாக பேசமா அப்படி இருந்துக்கணும். ஆனால் லாபங்கிற முறையில் அண்ணனுக்கு கடன் கொடுத்தா, இல்லை அண்ணனோட கூட்டு சேர்ந்து தொழில் செஞ்சாவோ லாபம் கிடைக்காது. வரக்கூடிய லாபங்கள் பாதமாக முடிந்து நஷ்டமடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா எதிர்பார்த்த அளவு 1000 எதிர்பார்த்தா 500 தான் வரும். அதனால் மேசலக்கணக்காரங்கள் லாபத்தை எதிர்பார்ப்பதில் மனதை கொஞ்சம் திடப்படுத்திக்கணும். சரி, வர்றது வரட்டும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வர வேண்டும். இன்னொன்று, அவங்க செய்யக்கூடிய அந்த முதலீடை போடக்கூடிய நாள் சனிக்கிழமையாக இருக்கக்கூடாது. சனிக்கிழமை லாபத்தை எதிர்பார்க்கக்கூடாது. அந்த லாப பணம் கூலி வாங்கணுமுன்னா அவங்க வாங்கக்கூடிய நாள் சனிக்கிழமையாக இருக்கக்கூடாது. ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலோ வெள்ளிக்கிழமையிலோ கூலி வாங்கிக்கலாம். சனிக்கிழமை முதலாளிகளை விட்டுட்டு, ஆனால் நாளைக்கு வாங்கிக்கிறேன், கூலி வாங்கிக்கிறேன், இன்றைக்கி வேணான்னு அப்படி ஒரு இயக்க வேண்டும்னா அதை மறைமுகமாக மறைக்க வேண்டும். சனிக்கிழமை கூலி கொடுத்தா கூட நாளைக்கு காலத்தால் வாங்கிக்கிறேன் அப்படி என்று ஒரு சூட்சுமத்தை வேலை இருக்குது அப்படின்ட்டு போயிடணும். ஞாயிற்றுக்கிழமை வாங்கினா கூலி வாங்கினா அது கொஞ்சம் நஷ்டமடையாத அளவுக்கு பாதுகாக்கும். வெள்ளிக்கிழமையில் வாங்கினா கொஞ்சம் பெருகும். அதே போல் இந்த ரிஷபலக்கணக்காரங்கள் லாபத்தை பெற வேண்டும் என்றால் வியாழக்கிழமையில் கூலி வரதா இருந்தால் அதை விட்டுடணும். புதன்கிழமை வாங்கிக்கலாம். புதன்கிழமை கூலி கிடைக்கிற மாதிரியோ கையில் பணம் கிடைக்கிற மாதிரியோ செஞ்சிங்கன்னா அவங்களும் ஞாயிற்றுக்கிழமை கூட செஞ்சு கூலி வாங்கிக்கலாம். வியாழக்கிழமையில் கூலி வாங்கக்கூடாது. வாங்கினா அவங்களுக்கு அதில் ஒரு இறக்க முடியாத செலவு வரும்.
அவங்க வந்து வியாழக்கிழமை போய் அன்னபூரணி கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு வரணும். இல்லைன்னா குருமார்களை சந்தித்து அவர்களுக்கு வந்து ஏதோ ஒரு தங்களால் இயன்ற உதவியை இந்த ரிஷபலக்கணக்காரர்கள் குருமார்களுக்கு ஒரு முருகன் கோயிலோ சாய்பாபா கோயிலோ அன்னபூரணி கோயில் இந்த மாதிரி கோயிலுக்கு போய் ஏதோ ஒரு சிறிய அன்னதானம் நம்மளால் இயன்ற உதவி செஞ்சுட்டு வரலாம். ரோட்டில் சாமியாருங்க போனால் கூட காவி வேட்டி கட்டிய ஒரு சாமியார்கள் ஐயர்கள் இந்த மாதிரி குருமார்களை கண்டு ஏதோ ஒரு உதவி அவங்களுக்கு செஞ்சுட்டு வரலாம். வந்துட்டிங்கன்னா லாபம் வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல வகையிலே அமையும். அதே மாதிரி வந்து மிதுன லக்கணக்காரங்கள் வந்து கூலியை பெற வேண்டுமென்றால் அவங்க வந்து செவ்வாய்க்கிழமை நாளைய தவிர்த்திடணும். செவ்வாய்க்கிழமை பொதுவாக வந்து கூலி வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு தொழில் செய்யும் நிறுவனத்திலேயே சனிக்கிழமை தான் பெரும்பாலும் கொடுத்துட்டு வர்றாங்க. செவ்வாய்க்கிழமை கையில் கிடைக்கிறதா இருந்தால் கூட அதை ஒத்து வைத்து விட்டு திங்கக்கிழமை வாங்கிக்கலாம், இல்லை நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை கூட வாங்கிக்கலாம், புதன்கிழமையிலேயே கூட வாங்கிக்கலாம். அந்த மாதிரி கூலியை கையில் கிடைக்குமாறு அந்த பணம் வரக்கூடிய லாப பணம் வந்து செவ்வாய்க்கிழமையில் வந்து வராதவாறு வருவதாக இருந்தால் கூட அதை ஒரு ஒத்தி வைத்து விட்டு திங்கக்கிழமையிலையோ ஞாயிற்றுக்கிழமையிலையோ இப்படி வாங்கிக்கலாம். இங்கே வந்து மிதுனலக்கணக்காரர்கள் வந்து முருகன் கோயிலுக்கு போகணும். முருகன் கோயிலுக்கு போய் விளக்கு ஏற்றி வைத்து விட்டு செவ்வாய்க்கிழமையில் வந்தோம் என்றால் அருகில் இருக்கிற வீட்டு பக்கத்தில் இருக்கிற எந்த முருகன் கோயிலாக இருந்தாலும் சரி, நரசிம்மர் கோயிலுக்கும் சரி போயிட்டு வந்து தீபத்தை ஏற்றி விட்டு வர வேண்டும். அங்கே ஒரு அவர்களுக்கு ஏற்றாற் போல் ஒரு சிறிய அன்னதானமோ ஏதோ ஒரு நைவேத்தியம் பிரசாதம் கோயிலுக்கு வச்சுட்டு அது 4 பேர்த்துக்கு கொடுத்துட்டு வரலாம். கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவர்களுக்கு வரக்கூடிய அந்த லாபமானது நல்ல முறையிலே வரும். அடுத்தது வந்து இந்த கடகலக்கணக்காரர்கள். இந்த கடகலக்கணக்காரர்கள் வந்து வெள்ளிக்கிழமையில் பணத்தை வந்து வாங்கக்கூடாது கூலி. ஏன்னா அது வந்து தடையை ஏற்படுத்தும். கூலி வாங்கினா கூட 100 ரூபா வந்துச்சுன்னா, லட்ச ரூபா வந்துச்சுன்னா அது 2 லட்ச ரூபா செலவாயிடும். 100 ரூபா வாங்கினா 200 ரூபா செலவாயிடும். சேமித்து வைக்க முடியாது. அந்த வெள்ளிக்கிழமையில் வாங்க முடியாமல் அவங்க வியாழக்கிழமையில் அந்த கூலியை வாங்கிக்கலாம். கடகலக்கணக்காரர்கள் வியாழக்கிழமையில் அந்த கூலியை வாங்கி கொள்ளலாம். அப்பொழுது அவர்களுக்கு அந்த லாபமானது பெருகுவதற்கோ சேமித்து வைப்பதற்கோ வழி கிடைக்கும். இவங்க வந்து கடகலக்கணக்காரங்க வந்து வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி கோயிலுக்கு போய் தீபம் ஏற்றி நெய் தீபம் ஏற்றி விட்டு வர வேண்டும். அங்கே வந்து வாசனை மல்லிகைப்பூ வாங்கிட்டு போய் அந்த மகாலட்சுமி படைக்கணும். வெள்ளிக்கிழமையில் கடகலக்கணக்காரர்கள் மகாலட்சுமி கோயிலுக்கு போய் மல்லிகைப்பூவை கொண்டு போய் அந்த அம்பாள் காலில் வைத்துட்டு பூஜை பண்ணிவிட்டு அங்கே நெய்வேத்தியமாக பாயாசமோ ஏதோ ஒரு இனிப்பு மகாலட்சுமி பாதாரத்தில் வைத்து நெய்வேத்தியம் படைத்து அதை வந்து அங்கே இருக்கிற கோயிலுக்காரங்களுக்கு கொடுத்துட்டு வரணும். கோயிலில் உள்ள பக்தர்களுக்கு தானமாக கொடுத்து விட்டு வந்தோம் என்றால் வரக்கூடிய லாபமானது பல்மடங்கு கையிலே இருந்து பெருகி அது வந்து நல்லதொரு வாழ்விலை ஏற்றத்திற்கு வழிகாட்டும். இவங்க வந்து லாபத்தை மிச்சப்படுத்தி வீடு மனை வண்டி வாகனம் இது வாங்கக்கூடிய அமைப்பு வழி கிடைக்கும். இந்த கடகலக்கணக்காரன் வந்து மூத்த சகோதரி இருந்தால் அவங்ககிட்ட வந்து பணம் வாங்கக்கூடாது. ஒரு தொழில் கூட்டோ அதோ இதோ வச்சுக்கக்கூடாது. வச்சுட்டா அது வந்து அந்த தொழிலில் நஷ்டமடையும். அடுத்தது வந்து சிம்மலக்கணக்காரர்கள். சிம்மலக்கணக்காரங்க வந்து கூலியை வாங்கணும்னா புதன்கிழமை வாங்கலாம். புதன்கிழமை வந்து ஒரு கூலி கையில் கிடைக்குமாறு ஒரு பணம் பெருத்த லாபமானது வரதுன்னா புதன்கிழமை பார்த்து வாங்கிக்கலாம். புதன்கிழமை நான் வந்து வாங்கிக்கிறேன், வெளியூர் போயிருக்கிறேன்னு சொல்லிவிட்டு வேலை இருக்குது அப்படின்னு போய் புதன்கிழமை கையில் வந்து அந்த பணத்தை ஒருத்தர் வந்து உதாரணமாக நமக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது பணம், அந்த பணத்தை புதன்கிழமையில் வாங்கிட்டு வரலாம். முதலாளி கூலி கொடுக்குற இருக்குது, பிஸ்னஸ் பணம் வர வேண்டிய பணம் இருக்குது, செக்கு பேங்க் பணம் இதெல்லாம் எடுக்கணும்னா புதன்கிழமை போல் எடுத்துகிட்டு வந்து அது தங்கும். இவர்கள் வந்து தாய்மாமனோட வந்து இந்த சிம்மலக்கணக்காரங்கள் ஒரு ஆலோசனை கேட்டுக்கொள்ளலாம், ஒரு ஐடியா கேட்டுக்கலாம். அவங்கள வந்து பக்கத்தில் எப்பயுமே வச்சுக்கலாம். ஒரு வியாபாரம் செய்கிற இடத்துலையோ தொழில் செய்கிற இடத்துலையோ இந்த மாதிரியெல்லாம் வந்து தாய்மாமனை கூட வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த லாபமானது குடும்பத்திற்கு பல விதமான ஏற்றங்களை தந்து பெருகும். பலவாறு அந்த லாபமானது
பெருகும். புதன்கிழமையில் கூலி வாங்கணும். இப்படி ஒவ்வொரு லக்னக்காரர்களும் மேலும் இதை வந்து இந்த ஜாதகத்தை வந்து ஆய்வு செய்யணும். எந்த நாளில் கூலி வாங்கினா எந்த நாளில் லாபத்தை பெறணும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று பல பரிகாரங்கள் இருக்கின்றன. இது வந்து இந்த பரிகாரங்கள் அருமையாக கேட்கும், எந்த ஒரு செலவில்லாத பரிகாரங்கள். அதே போன்று வந்து கன்னியா லக்னக்காரங்க வந்து பணம் கிடைக்க, பணத்தை வாங்க, கடனை வசூலிக்க வந்து திங்கக்கிழமத்தை யூஸ் பண்ணிக்கலாம். திங்கக்கிழமை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த நாளில் பணம் கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இவங்க வந்து தாயை வந்து ரொம்பவும் பாதுகாத்துக்கணும். கன்னியா லக்னக்காரங்க வந்து அம்மாவை வந்து விட்டு கொடுக்கக்கூடாது. விட்டு கொடுத்தோம் என்றால் அம்மாவுக்கு சோறு போடலன்னா இவங்க வந்து எவ்வளோதான் ஒரு வசதி வச்சுருந்தாலும் பிற்காலத்திலே நஷ்டமடைந்து விடுவார்கள். தாயை விட்டுவிடக்கூடாது, தாயை மறக்கக்கூடாது. தாய்க்கு வந்து கடைசி இறுதி காலம் வரைக்கும் அவங்கள காப்பாற்றணும். அப்போ தான் வந்து இவங்களுக்கு வந்து கன்னியா லக்னக்காரங்களுக்கு வந்து நல்ல வீடு அமையும், நல்ல வாகனம் அடையும், லாபம் வந்து நல்லா பெருகும். தாயை காக்கும் தனையனாக இருக்க வேண்டும். தாயை வந்து அவமதிக்கக்கூடாது. தாயை வந்து நமக்கு அது தொந்தரவாக நினைக்கக்கூடாது. எவ்வளோதான் சிரமம் வந்தாலும் தாய் வந்து நமக்கு தெய்வம் என்று பணத்தை தரக்கூடிய ஒரு தெய்வ மகாலட்சுமியாக கருத வேண்டும். அப்பொழுது தான் வந்து இந்த கன்னியா லக்னக்காரங்கள் வந்து அம்மாவை கும்பிட்டுட்டு அம்மாவுக்கு மரியாதை கொடுத்துட்டு இருந்தாவே போதும், இவங்க வந்து தானாக லாபம் வரும். அம்மா இல்லாதவர்களுக்கு என்ன செய்யணும்னா, அம்மா வயதில் உள்ள அக்கம் பக்கத்திலோ சொந்தத்திலோ இருக்கக்கூடிய தாய் வயதில் இருக்கிறவர்களை ஆதரிக்கணும். அவர்களுக்கு ஏதாவது உணவு பண்டங்கள், உணவு, ஏதோ ஒரு செலவுக்கு, மருந்து செலவுக்கு, எதுக்கோ ஏதோ ஒரு வகையில் அவங்கள உதவணும். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாவே போதும், இந்த கன்னியா லக்னக்காரர்கள் வாழ்விலே லாபத்தை அதிகப்படியாக நல்ல ஒரு வருமானத்தை பார்த்து அந்த லாபத்தை வந்து பாதுகாக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், வசதிகள் ஏற்படும். அதே போன்று துலா லக்னக்காரர்கள் வந்து கூலி வாங்கணும்னா ஞாயிற்றுக்கிழமை கூலி வாங்கக்கூடாது, செவ்வாய்க்கிழமை கூலி வாங்கிக்கலாம். செவ்வாய்க்கிழமை கூலி வாங்கினா அது வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு நாளாக அமையும். ஞாயிற்றுக்கிழமை வாங்குறதா இருந்தால் கூட நான் வந்து செவ்வாய்க்கிழமை வாங்கி ஊருக்கு போகிற இருக்கணும், இதை ஒரு சாக்கு சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமை வாங்கிக்கலாம். இவங்க வந்து தந்தை போன்றவர்களுக்கு வந்து இந்த துலா லக்னக்காரங்கள் தந்தையை வந்து உதாசீனப்படுத்தக்கூடாது. தந்தை போன்ற வயதுடையவர்களுக்கு இவங்களும் உதவி செய்யணும். உதவி செஞ்சாதான் அந்த லாபம் வந்து நமக்கு நிலைத்து நிற்கும். அப்பா போன்ற வயதுடையவர்களுக்கு அப்பா இருந்தால் அப்பாவுக்கு மரியாதை, கடைசி வரைக்கும் சோறு போடலாம். அம்மாவுக்கு சொன்ன மாதிரி இவர் அப்பாவுக்கு சோறு போடணும். அப்பா வந்து கோபத்தில் பேசுகிறதோ திட்டுறதோ அவர் மனசு நோகும்படியாக செய்யக்கூடாது. அவர்கள் உள்ள வரைக்கும் அவர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் வந்து அந்த தந்தனுடைய மனம் குளிர்ந்து அந்த லாபம் வந்து இவர்களுக்கு வந்து தடங்களாக இருக்காமல் நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இவங்க வந்து துலா லக்னக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை வந்து பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு போகணும். மேச்சேரி பத்ரகாளியம்மன் மேச்சேரியில் விசேஷமாக இருக்குது. சேலம் மேட்டூர் போகிற வழியில் மேச்சேரி, அந்த பத்ரகாளியம்மனுக்கு போயிட்டு வந்து அருமையான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். கையில் வந்து பணம் கிடைக்கும், லாபம் வந்து நிலைச்சி நிற்கும். பத்ரகாளி எங்கே இருந்தாலும் வணங்கலாம். தில்லைக்காளி, பத்ரகாளி, இந்த மாதிரி எல்லா கடவுளையும் செவ்வாய்க்கிழமை வணங்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து லாபஸ்தானம் வந்து பணமாக இயங்கி லாபமானது நிலைத்து நிற்கும். அடுத்தது வந்து விருச்சிக லக்னக்காரர்கள். இந்த விருச்சிக லக்னக்காரங்க வந்து பணத்தை வந்து வாங்கணுமுன்னா வியாழக்கிழமை வாங்கலாம். பணத்தை கூலி வர வேண்டிய பார்ட்டிக்கு, இப்போ ஒரு பார்ட்டிக்கிட்ட பிஸ்னஸ் செய்கிறோம், வர வேண்டிய பணத்தை செக்கோ பணமோ பெரும்பணமோ சிறும்பணமோ கூலியோ எதாக இருந்தாலும் இந்த வியாழக்கிழமை வாங்கினா நல்லாயிருக்கும். இவங்க வந்து குரு ராகவேந்திரர் குருமார்களை வணங்க வேண்டும். விருச்சிக லக்னக்காரங்கள் குரு ராகவேந்திரர், சாய்பாபா போன்ற கடவுளை, குரு பகவான், குருமார்கள், நல்ல ஒரு ஆச்சாரியர்கள், பிராமணர்கள், ஐயர்கள், அவர் என்னமோ நினச்சிட்டு போகிறாங்க, ஐயர் மரியாதை கொடுக்குறாரோ கொடுக்கலையோ, நாம் அவர்கிட்ட ஒரு ஆசி வாங்குறது, சாமியார்கிட்ட ஆசி வாங்குறது, சாய்பாபா வணங்குறது, ராகவேந்திரவன், குருமார்களை இப்படியெல்லாம் வணங்கி வந்தோம்னால் நல்லதொரு வகையிலே அந்த பணம் வந்து நமக்கு கிடைத்து லாபமானது நிலைத்து நிற்கும். இந்த விருச்சிக லக்னக்காரர்களுக்கு வந்து தாய்மாமன் வந்து கஷ்டப்படும் போது, தாய்மாமன் இருந்தால் உள்ளவர்களுக்கு
தாய்மாமன் ஒரு விபத்துலையோ ஒரு ரொம்ப வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கும் பொழுது கண்ணுக்கு தெரிஞ்சு இன்னும் கஷ்டப்பட்டார்னா தாய்மாமன் அவர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு ஒரு 10 லட்ச ரூபா கடன் இருந்தால் கூட உன்னால் அந்த அளவு கொடுத்து உதவ முடியாட்டி கூட அவர் உடம்பு சரியில்லாத போது நம்மளால் முயன்ற 100, 500, 1000, 2000, 5000 கொடுத்து உதவ வேண்டும். தாய்மாமனுக்கு உதவ வேண்டும். அந்த பணத்தை எதிர்பார்க்கக்கூடாது. அவர் வந்து கடனாக கேட்டால் கூட ஒரு 50,000 கடன் கேட்குறாரு. அதாவது விருச்சிக லக்னக்காரர் வந்து விருச்சிக லக்னக்காரர்கிட்ட தாய்மாமன் வந்து பணம் கேட்குறாரு, கடனாக கேட்குறாரு. 50,000 கொடுப்பா, கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு. 50,000 கொடுக்குற வசதியில் இருந்தால் கொடுத்துட்டு அதை எதிர்பார்க்கக்கூடாது. கொடுத்தா கொடுக்குறாரு, இல்லைன்னா போயிட்டோம் அப்படின்னு விட்டுடணும். எதிர்பார்க்காம மனசில் எண்ணத்தை வச்சுட்டு கொடுத்து கரெக்டாக கொடுத்துருங்க மாமா அப்படின்னு சொல்லி அப்படி கொடுத்துடணும். எதிர்பார்க்கக்கூடாது. இல்லைன்னா என்னால் 50,000 கொடுக்க முடியாது, ஏதோ 5,000 கொடுக்குறேன், என்னால் முடிஞ்சது அவ்வளோதான், நீங்கள் செலவு வச்சுங்க மாமான்னு அப்படி இலவசமாக ஃப்ரீயாக கொடுத்துடலாம். அவர்களுக்கு தாய்மாமனுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி செய்ய வேண்டும். இப்படி இருந்தால் இந்த விருச்சிக லக்னக்காரர்கள் லாபத்தை ஓரளவுக்கு நல்ல முறையில் ஈட்டி பணத்தை மிச்சப்படுத்தலாம். அடுத்து வந்து தனுசு லக்னக்காரர்கள். தனுசு லக்னக்காரங்க வந்து லாபத்தை கூலியை வாங்கணும்னா இவங்களுக்கு தான் வந்து ஊரில் நடக்கக்கூடிய நடப்பு மாதிரி மேட்ச் ஆகிறது வந்து சனிக்கிழமை தான் பெரும்பாலும் கூலி கொடுப்பாங்க. நமக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் அப்படி தான் நடக்குது. இந்த கூலி தொழில் செய்கிறவங்க, இந்த நெசவாளிகள் வாரம் ஒரு தடவை கணக்கு கட்டுறது, இதெல்லாம் சனிக்கிழமை பெரும்பாலும் சேலம் மாவட்டத்தில் நமக்கு தெரிஞ்சு நடக்குது. அந்த மாதிரி அவங்க வந்து இந்த சனிக்கிழமையில் தனுசு லக்னக்காரங்கள் வந்து கூலியை வாங்கி அதை பயன்படுத்தி கொண்டோம் என்றால் மிக நல்லதொரு வகையில் அது சேமிப்பு ஆகும். இவங்க வெள்ளிக்கிழமை கொடுக்குறதா இருந்தால் கூட வாங்கிக்கலாம். ஆனால் வந்து அந்த வெள்ளிக்கிழமை வாங்கினோம்னா அது ஏதோ ஒரு வகையில் நோய்க்கோ கடனாகவோ செலவாயிடும். நோய்க்கு வந்து செலவாக போயிடும். இது இந்த தனுசு லக்னக்காரங்கள் வந்து வரக்கூடிய லாபத்தை வெள்ளிக்கிழமையிலே பெற்றால் அது ஒரு நோய்க்கோ மருந்துக்கோ விபத்துக்கோ கடனுக்கோ செலவாகிற சூழ்நிலை மிச்சப்படுத்த முடியாது. அதனால் சனிக்கிழமை வாங்கிட்டிங்கன்னா அது கொண்டு நிலைத்து நிற்கும். இந்த தனுசு லக்னக்காரர்கள் வந்து சித்தப்பாவுக்கு உதவணும். சித்தப்பா கிட்ட இருந்து பணம் வாங்கலாம், தவறு கிடையாது. ஆனால் மூத்த சகோதரி அக்கா வயசில் இருக்கிறவங்களுக்கு இவங்க வந்து தாய்மாமங்க சொன்ன மாதிரி இவங்களுக்கு மூத்த சகோதரிக்கு உதவணும். அடுத்தது வந்து மகர லக்னக்காரங்கள். மகர லக்னக்காரங்களும் வந்து பணத்தை பெறுவதற்கு இந்த சனிக்கிழமையை யூஸ் பண்ணிக்கலாம். அதே சனிக்கிழமை மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் சனிக்கிழமை பணத்தை பெறுவதற்கு மிகவும் நல்ல ஒரு நாளாக தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். இப்படியெல்லாம் வந்து நாம் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். செவ்வாய்க்கிழமை கூலி கிடைச்சா அதை தவிர்த்திடணும். அடுத்தது வந்து இவங்க வந்து இந்த மகர லக்னக்காரர்கள் வந்து இவங்க வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, சுவாமிகள். அவங்க கன்னிசாமியாக இருந்தாலும் சரி, 18 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் மாலை போட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்த சாமிமார்கள் யாராக இருந்தாலும் சரி, இவங்க வந்து அந்த சாமிமார்களுக்கு அன்னதானம் பண்ணணும். இந்த மகர லக்னக்காரர்கள் வந்து அன்னதானம் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்களுக்கு வந்து அந்த அன்னதானம் போடணும். அந்த ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வரவங்களுக்கு ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வர செலவு கூட பணம் கொடுத்து உதவலாம். அந்த மாதிரி இந்த வாழ்வியல் பரிகாரம் வந்து சிம்பிளாக இது செஞ்சுக்கிட்டாவே போதும். அதிக செலவில்லாத பரிகாரங்கள், லாபத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு பரிகாரமாக. அடுத்தது வந்து கும்பலகனம். ஏன் 2 விட்டு வைப்பானே பாதி சொல்லான்னு தான் பார்த்தேன். சரி இருக்கட்டும், மிச்ச லக்கணக்காரங்களை ஃபோன் அடித்து கேட்பாங்க இதுக்கு சொல்லலையே அப்படின்ட்டு. அதனால் சொல்லிடலாம். கடைபிடிப்பவர்கள் கடைபிடிக்கட்டும். இந்த கும்பலக்கணக்காரர்கள் வியாழக்கிழமை கூலியை வாங்கலாம். வியாழக்கிழமையில் கூலியை வாங்கலாம். இந்த லாபத்தை இவர்கள் பெற வேண்டும் என்றால் அதே வியாழக்கிழமையிலேயே கும்பலக்கணக்காரர்கள் வந்து தலசரமாக கூலியை வாங்கலாம். இவங்க வந்து இவங்களுக்கு தான் பிரச்சனை கிடையாது. வியாழக்கிழமை கூலி வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அருமையான பணம் வந்து ரொம்ப கையில் வந்து நிலைச்சி நிற்கும். இவங்க வந்து அன்னபூரணி கோயிலுக்கு போயிட்டு வரணும். வியாழக்கிழமையில் அன்னபூரணி கோயிலுக்கு போயிட்டு வந்து அங்கே நெய்வேத்தியம் படைச்சாலும் சரி படைக்காட்டும் சரி போய் சாமி கும்பிட்டு வந்து அந்த அம்மாவை கும்பிட்டு வந்தாலே போதும். இவங்களும் வந்து அந்த திருச்செந்தூர் போயிட்டு வரலாம். சாய்பாபா கோயில், குருமார்கள் கோயில், ராகவேந்திர கோயில், இந்த மாதிரி குருமார்களை வணங்கி அவங்ககிட்ட இந்த ஏதோ ஒன்று நம்ம ஆசி வாங்கிட்டு வரணும். அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணாலும் போயிட்டு போகுது. இவர்கள் இந்த கும்பலக்கணக்காரர்கள் ஆசி வாங்கிட்டு வரணும். அது பண்ணாவே போதும். இந்த கும்பலக்கணக்காரர்கள் இந்த பணத்தை லாபத்தை
வாழ்விலை நிலைநிறுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல நாளாக அமையும். அடுத்தது வந்து கடைசியாக மீன லக்னம். இந்த மீன லக்னக்காரர்கள் வந்து இவங்களுக்கு வந்து லாபத்தை பெறக்கூடிய கூலி வாங்குறால் இவங்களுக்கும் சனிக்கிழமை கூலி வாங்கிக்கலாம். சனிக்கிழமை கூலி வாங்கிக்கலாம், செவ்வாய்க்கிழமையும் கூலி வாங்கிக்கலாம். இவங்க வந்து சனிக்கிழமை கூலி வாங்கிட்டு வரும்போது இந்த கருப்பண்ண சுவாமி இருப்பார், கருப்பண்ண சுவாமி இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்தால் சனிக்கிழமை லாபம் வந்து அருமையான முறையில் இவங்களுக்கு கை கொடுக்கும். இந்த கருமாரியம்மன் கோயிலுக்கு இவங்க அன்னதானம் பண்ணலாம். இந்த முனீஸ்வரன் கோயிலுக்கு, கருப்பண்ண சுவாமி கோயிலுக்கு இந்த மீன லக்னக்காரர்கள் தங்களால் இயன்ற உதவியை செய்யணும். உதவினா கோயிலுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி செய்யலாம். இவங்க வந்து இந்த வண்ணான்கள் இருப்பாங்க, பெட்டி தேய்க்கிறவங்க, அவங்கக்கிட்ட தங்களுடைய இந்த ஷர்ட்டு, ட்ரெஸ்ஸு, பேண்ட்டு, வேட்டி, சேலை எதுவாக இருந்தாலும் சரி அயன் பண்ணி கொடுத்தா சனிக்கிழமையில் போய் கொடுக்கலாம். அந்த உடைகளை அயன் போட்டு கொடுக்கறதுக்கு அந்த சனிக்கிழமை யூஸ் பண்ணிக்கலாம், செவ்வாய்க்கிழமையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படியெல்லாம் வந்து ஒரு லாபத்தை நிலைநிறுத்துவதற்கு ஈட்டுவதற்கு எளிய பரிகாரங்களாக இந்த 12 லக்னங்களை யூஸ் படுத்தி எந்தெந்த சாமிக்கு போகலான்ட்டு ஓரளவுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த அருமையான நல்லா கை கொடுக்கும். இதெல்லாம் அனுபவத்தில் வந்து நான் செஞ்சிட்ருக்கிறது. ஜாதகத்தில் சிம்பிளாக நிறைய விஷயங்கள் இருக்கிறது. எல்லாத்தையும் எல்லாம் பப்ளிக்காக சொல்ல முடியாது. மேற்கொண்டு ஆசைப்படுகிறவங்க வந்து தனியாக ஆலோசனை கேட்டுக்க வேண்டியது தான். அப்போ இதில் வந்து எந்த நாளில் நட்சத்திரத்தில் போகலாம், எந்த இதில் போகலாம், என்ன கோயிலுக்கு இன்னும் நுண்ணியமாக போகலாம், லாபத்தை நிலைநிறுத்துவதற்கு நம்ம பண்டிட் ஐயா அடிக்கடி சொல்லுவார், கிரக பலத்தை ஆலோசனை செய்ய, அந்த கிரக பலத்தை வந்து ஆராய்ச்சி செய்து அதுக்கு தக்கபடி போனோம்னா அது இன்னும் வந்து மேற்கொண்டு வந்து நமக்கு நல்லதொரு லாபத்தை வந்து கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கும். இது கண்டிப்பாக வந்து செயல்படுத்தும். சிம்பிள், இதெல்லாம் எல்லாத்துக்கும் புரியக்கூடிய பரிகாரம். சிம்பிள், வீட்டுக்கு பக்கத்திலே செஞ்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் இந்த வந்து தெரிஞ்சு தெரியாமல் நான் எதுக்கு இந்த தாய் தந்தையருடைய இதெல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் என்ன இருக்குன்னா, அம்மா அப்பா தான் நமக்கு முதல் உலகமே. தாய் தந்தை, பெற்ற தாய் தந்தை தான் நமக்கு கடவுள். வந்துடுது கேட்டால் வந்து நான் ஒரு பெரிய தொழிலதிபராக கோடீஸ்வராக இருந்தவர் நடுவீரத்தில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கார். எந்த ஊருன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறார். ஆனால் பல கோடி சொத்துக்கு அதிபதி ரோட்டோட பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த மருமகள் வந்ததுமோ மகனோ மருமகளோ செய்யக்கூடிய அந்த கொடுமை தாங்காமல் வீட்டை விட்டு விரட்டிடுறாங்க, இல்லைன்னா வெறுத்து போய் வந்துடுறாங்க சோறு போடாமல். இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது கஷ்டங்களாக இருக்குது. அவங்களுக்கு உதவணும். நிறையா பேர் அநியாயத்தை செஞ்சிட்ருக்கிறாங்க. அவங்களாம் இந்த மாதிரி லக்னத்தில் இருப்பாங்க, இல்லைன்னா வழி தெரியாமல் பிதுங்குவாங்க. இந்த மாதிரி நான் சொன்னதில் வந்து நிறையா பேர் இன்னும் மேலே வந்து தாய் தந்தருக்கு சோறு போடக்கூடிய அமைப்பு இந்த 12 லக்னத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 லக்னம் வரும். அப்பாவுக்கு அம்மாவுக்கு உதவுற மாதிரி. அவங்க திருந்துவாங்களா திருந்த மாட்டாங்களா? லாபம் கிடைக்கத்தானே யார் தான் நல்லது செய்ய மாட்டான். அதனால் கேட்டு திருந்துவாங்க. இது உண்மை தான், பொய் சொல்லக்கூடியதில்லை, உண்மை. இதெல்லாம் வந்து கிரக காரத்தை இயக்கக்கூடிய ஒரு சூட்சும விதிமுறைகள். ஆகவே இவ்வாறாக இந்த 12 லக்னக்காரர்களும் மேற்கொண்ட அந்த லாபத்தை நிலைநிறுத்த பரிகாரங்களை செய்து கொண்டு வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த ஈசன் ஜோதிட அறக்கட்டளையின் நிறுவனர் பண்டிட் குரு ஆச்சாரியா பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு வாழ்க வையகம், எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய வந்து தொலைபேசி எண், ஃபோன் நம்பர் வந்து 93 44 135 108 93 44 13 51 08. இந்த தொலைபேசிக்கு அழைத்து ஜாதகம் பார்க்கலாம். பூஜை புனஸ்காரங்கள் ஏதோ செய்யணும்னாலும் கணபதி ஹோமம், வீட்டு கிரக பிரவேசம், குழந்தைக்கு பேர் வைக்கிறது, மகாலட்சுமி பூஜை, குபேரலட்சுமி பூஜை, இந்த மாதிரி ஹோமங்களை நல்லா செய்வேன். இதற்கு எதாவது ஆசைப்பட்டாலும் செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்தாலும் கூறுங்கள், செய்து தருகிறேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சேலம் மாணிக்க